வெல்கம் டு இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி. இந்தியன் பாலிட்டி இந்த கிளாஸில் அடிப்படை உரிமைகளுக்கான கிளாஸஸ் வந்து நம்ம ஒரு அடிப்படை உரிமையாக டிஸ்கஸ் பண்ணி விடுறோம். ஸோ அந்த வகையில் இந்த கிளாஸில் வந்து ஆர்டிகல் 21 சரத்து 21 டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து ஆர்டிகல் 1920 பார்த்தோம். இப்போ இந்த ஆர்டிகல் 21 இப்போது இருக்கக்கூடிய மொத்த ஃபண்டமெண்டல் ரைட்டில் 12லேருந்து 35 அதில் அந்த 12, 13 பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு கீழே வந்தாலும் ஜஸ்ட் அது என்ன அப்படிங்கிறது டிஃபைன் தான் பண்ணுது. அது எந்த விதமான உரிமையும் கொடுக்கல. இப்போ அந்த 12, 13 விட்டுட்டு 14லேருந்து 35 வரைக்கும் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்லேயே அதிகமாக ஆராயப்பட்ட ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் சரிங்களா. அதிகமாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து அதிகமாக சுப்ரீம் கோர்ட் தெளிவுபடுத்தி அவ்வளோ தூரம் அதிகமாக ரிசர்ச் பண்ணி ஆராய்ஞ்ச ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் என்ன அப்படின்னா இந்த ஆர்டிகல் 21 தான். ஸோ ஆர்டிகல் 21 அதிகமாக சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் மூலிமா அதை வந்து ரொம்ப ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ஸ்க்ரூட்டனைஸ்டு ஃபண்டமெண்டல் ரைட் எது அப்படின்னா ஆர்டிகல் 21. அதிகமாக நியூஸ் பேப்பரில் வந்த ஆர்டிகல் எது? ஆர்டிகல் 21. இந்த ஆர்டிகல் 21ல் நிறைய அடிப்படை உரிமைகள் வந்து கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ ரீசெண்டாக சேர்க்கப்பட்ட ஒரு ஆர்டிகல் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் டு ப்ரைவசி, ரைட் டு இன்டர்நெட். ப்ரைவசி அப்படிங்கிறதும் ரீசெண்டாக 2018-19 ரைட் டு ப்ரைவசி அப்படிங்கிறது வந்து ஒரு ஆர்டிகல் 21 ஒரு அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுச்சு. இப்போ ரீசெண்டாக கேரளா ஹைகோர்ட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரைட் டு இன்டர்நெட் சரிங்களா. இந்த இன்டர்நெட் வந்து ஒருத்தருக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது அவனோட அடிப்படை உரிமை. அவனுக்கு இன்டர்நெட் கிடைக்கல அப்படின்னா உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ல எந்த ஆர்டிகளும் உங்களுக்கு கிடைக்கல, உங்களுக்கு அது கிடைக்கிறதுல வந்து ஏதாவது வயலேஷன்ஸ் இருக்கு, பாதிப்பு இருக்கு அப்படின்னா நீங்க உடனே என்ன பண்ணலாம்? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். ஸோ ரைட் டு இன்டர்நெட், ரைட் டு ப்ரைவசி, ரைட் டு கிளீன் ஏர் சரிங்களா. உங்களுக்கு ஒரு கிளீனான ஏர் கிடைக்கல, உங்க அடிப்படை உரிமை பாதிக்கப்படுது. ஸோ அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க சுப்ரீம் கோர்ட்டை சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஆர்டிகல் 21 நிறைய ப்ரொவிஷன்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கு. நம்ம என்ன ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இதெல்லாம் தான். ஸோ ரைட் டு ஃப்ரீ மூவ்மெண்ட் சரிங்களா, அது ஆல்ரெடி இருக்கு சரி. ரைட் டு ஃப்ரீ மூவ்மெண்ட், அதே மாதிரி ரைட் டு கிளீன் ஏர் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, சுத்தமான காற்று கிடைக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு அது இந்த அடிப்படை உரிமை தான். ஸோ ரைட் டு லிவ்லிஹுட் சரிங்களா. லிவ்லிஹுட் இந்தியாவுக்குள்ள ஒரு இந்திய குடிமகனுக்கு அவனோட வாழ்வாதாரத்துக்கு அவனுக்கு உரிமை இருக்கு சரிங்களா. வாழ்வாதாரத்தை அமைச்சுக்கிறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்கு. அந்த லிவ்லிஹுட்ல அவனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா உடனே ஆர்டிகல் 21 பாதிக்கப்படுது சரிங்களா. ரைட் டு லிவ்லிஹுட் அப்படிங்கிறது அதான் சொல்றாங்க. ஸோ பெக்கர் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா பிச்சை எடுக்கிறது அப்படிங்கிறது பேன் பண்ண ஒரு விஷயம் கிடையாது. இந்தியாவில் பிச்சை எடுக்கிறது அப்படிங்கிறது தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் பாம்பே ஆக்ட் படி மகாராஷ்டிராவில், ஸோ அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலில், இன்னும் சில இடங்கள்ல ஆந்திராவில் இந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க ஸ்டேட்டில் பெக்கிங்கை வந்து ஒரு கிரிமினலைஸ்ட் ஆக்டா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்ல பெக்கிங் அப்படிங்கிறது அந்த சட்ட பிரகாரம் மாநில சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றம். இது பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பில் மூலியமா வந்துச்சு. பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், PIL அப்படின்னா என்ன அப்படிங்கிறதும் பின்னாடி நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு பில் கேஸ்ன்னு சொல்றாங்க சரி. அந்த கேஸ்ல வந்து இப்போ பெக்கிங் பிச்சை எடுக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தண்டனைக்குரிய செயலா இல்லையா அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்துச்சு. உடனே சுப்ரீம் கோர்ட் கிளாரிஃபை பண்ணிச்சு, இல்லை பெக்கிங் அதை வந்து தடை செய்யப்பட்டோம் அப்படின்னா அதை நம்பி இருக்கக்கூடிய லிவ்லிஹுட் மக்கள் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா பெக்கிங்கை தான் நம்பி இருக்காங்க. அவங்களோட வாழ்வாதாரம் அங்கே பாதிக்கப்படும். ஸோ அவங்க வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கான விஷயத்த பாருங்க. அதை தவிர நீங்க பெக்கிங் கிரிமினலைஸ் பண்ற விஷயத்த வந்து பார்க்க வேணாம். ஸோ அதனால ரைட் டு லிவ்லிஹுட் அப்படிங்கிறது வந்து இன்டைரக்டா வந்து பெக்கிங் அப்படிங்கிறது வந்து டீக்ரிமினலைஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதும் சுப்ரீம் கோர்ட் தரப்புல தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதே மாதிரி ரைட் டு லிவ்லிஹுட், ரைட் டு ப்ரைவசி 2019 புட்டசாமி கேஸ், அந்த கேஸ் மூலியமா பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தனோட ப்ரைவசி சரிங்களா அதை பாதிக்கிற மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் அவனோட அடிப்படை உரிமையை பாதிக்குது. ஸோ ரைட் டு ப்ரைவசி அப்படிங்கிறதும் ஒரு அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட் அப்படிங்கிறதும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல தான் இதெல்லாம் பின்னாடி ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கேரளா ஹைகோர்ட் ரைட் டு இன்டர்நெட் அப்படிங்கிறத இந்த கோவிட் டைம்ஸ்லாம் அதையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தனுக்கு வந்து இன்டர்நெட் அக்சஸ் பண்ணுறதுக்கு அவனுக்கு வழி இல்லை, அவனுக்கு அந்த அக்சஸ் இல்லை, இப்போ அவனால் படிக்க முடியாது. இப்போ ஆர்டிகல் 21A பாதிக்கப்படுது. ஸோ அவனோட அடிப்படை உரிமை ரைட் டு இன்டர்நெட் இல்லாதனால பாதிக்கப்படுது. ரைட் டு இன்டர்நெட் இல்லை, அதனால ஜம்மு அண்ட் காஷ்மீரில் என்ன பண்ணுறாங்க, அந்த ஆர்டிகல் 370 ரிப்பீல் பண்ணனால ஒட்டுமொத்தமாக இன்டர்நெட்டை பேன் பண்ணாங்க. ஸோ அதனால அங்கே ட்ரேட் பண்ண முடியல. இன்டர்நெட்டே ட்ரேடை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. சரி, ட்ரேடே இன்டர்நெட் டிபெண்ட் பண்ணி இருக்கு. இன்டர்நெட் இல்லை, வர்த்தகம் பாதிக்கப்படுது. வர்த்தகம் பாதிக்கப்படுறதுனால அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. ஆர்டிகல் 21 பாதிக்கப்படுது. ஸோ ரைட் டு இன்டர்நெட் அப்படிங்கிறதும் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் தான். இந்த மாதிரி ஆர்டிகல் 21 அதிகமாக சுப்ரீம் கோர்ட்டால ஆராயப்பட்ட ஒரு ஆர்டிகல். ஸோ ஆர்டிகல் 21 என்ன சொல்லுது அப்படின்னா
ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப், வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்தின் பாதுகாப்பு. இந்த உரிமையை வந்து ஆர்டிகல் 21 கொடுக்குது. ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் பார்க்கும்போதே, ஆரம்பிக்கும் போதே நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கும்போதே, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு நெகட்டிவ் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெகட்டிவ் அப்ளிகேஷன். ஸ்டேட் வந்து இதை பண்ணணும், கட்டாயம் ஸ்டேட் இதை வந்து பண்ணணும். ஸ்டேட் வந்து ரைட் டு லிவ்லிஹுட், வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிற விஷயத்த கண்டிப்பா பண்ணணும். ரைட் டு பேசிக் இன்கம், ஒருத்தனுக்கு வந்து அடிப்படை ஒரு இன்கம் வர மாதிரி ரைட், அவனுக்கு அந்த வாழ்வாதாரத்துல இது வந்தது, ரைட் டு பேசிக் இன்கம் வந்தது. ஸோ ஸ்டேட் இதெல்லாம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் மேல ஒரு இம்ப்ரெஷன், ஒரு அழுத்தம் கொடுக்கறதுனால இது எல்லாமே நெகட்டிவ் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் நெகட்டிவ் அப்ளிகேஷன். அப்போ பாசிட்டிவ் அப்ளிகேஷன் எதை சொல்லுவாங்க? ஃபண்டமெண்டல் அடிப்படை உரிமைகளை நெகட்டிவ் அப்ளிகேஷன் சொல்றாங்க. ஸ்டேட் இதெல்லாம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி கான்ஸ்டியூஷன்ல பாசிட்டிவ் அப்ளிகேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, நம்ம இனி அடுத்தது அதான் பார்க்க போறோம். டிபிஎஸ்பி. அது நம்ம பார்க்கும்போது பார்க்கலாம். அது ஏன் பாசிட்டிவ் அப்ளிகேஷன் சொல்றோம் அப்படிங்கிறது தான் அடுத்தது பார்க்கலாம். ஸோ வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்தின் பாதுகாப்பு. டிக்ளேர்ஸ் தட், ஆர்டிகல் 21 சொல்லுது, நோ பர்சன் ஷால் பி டிப்ரீவ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் ஆர் பர்சனல் லிபர்ட்டி. ஸோ அதாவது எந்த ஒரு நபரும் அவரது வாழ்க்கை அல்லது தனிப்பட்ட சுதந்திரத்தை இழக்க நேரிடக்கூடாது. சரிங்களா? நோ பர்சன் ஷால் பி டிப்ரீவ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் ஆர் பர்சனல் லிபர்ட்டி எக்ஸப்ட், அது ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு, அக்கார்டிங் டு த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. ஒரு எல்லா ப்ரொசீஜரும் ஃபாலோ பண்ணி ஒரு சட்டம் போடப்பட்டிருக்கு, அந்த சட்டத்தால ஒருத்தனோட இந்த ஆர்டிகல் 21 பாதிக்கப்படுதுன்னா ஓகே. அதை தவிர மற்ற இடங்கள்ல வந்து ஆர்பிட்ரியா, சரி, எந்த ஒரு சட்டமும் இல்லாம எக்ஸிக்யூட்டிவ் ஆர்பிட்ரியா ஒருத்தனை போயிட்டு ரோட்ல போற ஒருத்தனை போயிட்டு அடிக்க முடியாது இல்லையா? ஒரு போலீஸ் வந்து ரோட்ல போற ஒருத்தனை போய் ஆர்பிட்ரியா அடிக்க முடியாது. இப்போ ஆர்பிட்ரியா அடிச்சாங்க அப்படின்னா அவனோட ஆர்டிகல் 21, இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அவனுக்கு அங்கே பாதிக்கப்படுது. உடனே அந்த போலீஸ்கார மேல கேஸ் போடலாம். ஆனா அதே போலீஸ் வந்து ஒரு இடம் இருக்கு, சரிங்களா? இந்த இடத்துக்குள்ள யாரும் உள்ள வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டம் போட்டிருக்காங்க இல்லையா? இப்போ நாகாலாந்துல இன்னர் லைன் பர்மிட் இருக்கு. இந்த இடத்துக்குள்ள பர்மிஷனோட மட்டும்தான் உள்ள வரணும். ஸோ அந்த இடத்துல பர்மிஷன் இல்லாம உள்ள வரக்கூடாது. இப்போ அந்த இடத்துல நீங்க போறீங்க அப்படின்னா உடனே போலீஸ் உங்களை பிடிப்பாங்க, உடனே உங்களை ஜெயில போடுவாங்க, உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ லா படி உங்களுக்கு அங்க போயிட்டு நீங்க வந்து எங்களோட ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி வந்து பாதிக்கப்படுதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா லா படி இருக்கு. இப்போ அதான் சொல்றாங்க, டிக்ளேர்ஸ் தட் நோ பர்சன் ஷால் பி டிப்ரைவ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் ஆர் பர்சனல் லிபர்ட்டி. அதாவது அவரது வாழ்க்கை அல்லது தனிப்பட்ட சுதந்திரத்தை வந்து யாருமே வந்து இலக்க நேரிடக்கூடாது, எக்ஸப்ட் அக்கார்டிங் டு த ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட், சட்டத்தால் நிறுவப்பட்ட ஒரு சட்டப்படி. சரிங்களா? எல்லா ப்ரொசீஜரும் ஃபாலோ பண்ணி நிறுவப்பட்ட ஒரு சட்டம் படி அது வயலேட் ஆச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறது தான் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஆர்டிகல் 21 கொடுக்கப்பட்டிருக்க இந்த உரிமையானது ரெண்டு பேர்த்துக்குமே கொடுத்துருக்காங்க. சிட்டிசன், நான் சிட்டிசன்ஸ், சிட்டிசன் ஏலியன், சிட்டிசன் ஃபாரினர், என்ன வேணா சொல்லிக்கலாம், இந்தியன் ஃபாரினர். ஸோ உங்க ரெண்டு பேர்த்துக்குமே இந்தியாவில் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் ஒருத்தனை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு ஆர்டிகல் 21க்கான உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டியில் இருக்கக்கூடிய நிறைய ப்ரொவிஷன்ஸ், ரைட் டு கிளீன் என்விரான்மெண்ட், ரைட் டு ஃப்ரீ ஏர், ரைட் டு லிவ்லிஹுட், ரைட் டு ப்ரைவசி, ரைட் டு இன்டர்நெட், இது போக இன்னும் நிறைய ரைட் அகெயின்ஸ்ட் ஹேண்ட் கஃப், அது கூட அதில் இருக்கு. சரிங்களா? உங்க எல்லா கேஸுக்கும் உங்களை வந்து ஹேண்ட் கஃப் போட்டு உங்களை அரெஸ்ட் பண்ணிட முடியாது. ஸோ ரைட் அகெயின்ஸ்ட் ஹேண்ட் கஃப் அதில் இருக்கு. ஸோ ரைட் டு எஜுகேஷன், அதுதான் இப்போ மாத்திட்டாங்க. இப்போ ஆர்டிகல் 21A மாத்திட்டாங்க. அடுத்தது அதான் பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி ஆர்டிகல் 21 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மேனகா காந்தி கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 21 ரிலேட்டடான ஒன்று தான். ஸோ அவங்கள வந்து பர்டிகுலர் டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ஃப்ளைட் அவங்கள ட்ராவல் பண்ணக்கூடாது, இந்தியாவிலேருந்து ஃபாரின் போகக்கூடாது, அவங்களோட பாஸ்போர்ட்டை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க, ஃப்ளைட் ட்ராவல்லேருந்து அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களோட பர்சனல் லிபர்ட்டி அங்கே பாதிக்கப்படுது இல்லையா? அவங்களோட சுயமான விருப்பம் எந்த ஒரு கண்ட்ரிக்கும் ட்ராவல் ஆகுது. ஸோ அந்த இடத்துல அது பாதிக்கப்பட்டோடனே அவங்க மேனகா காந்தி சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க, ஆமாம், ஆர்டிகல் 21 படி அவங்களுக்கு இந்த அடிப்படை உரிமை இருக்குது, அவங்க எந்த கண்ட்ரிக்கு வேணா போகலாம், அவங்க பாஸ்போர்ட்டை பிளாக் பண்ணுறதுக்கு ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா, சட்டத்தால் நிறுவப்பட்ட ஒரு ஆக்ட் இல்லாமல் அவங்கள வந்து இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்கள என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து உடனே அவங்க பாஸ்போர்ட்டை வந்து ரினியூ பண்ணாங்க. அவங்க வந்து வேற ஒரு கண்ட்ரிக்கு போகிறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. ஆர்டிகல் 21 நிறைய எக்ஸாம்பிள் ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஸோ இந்த புட்டசாமி கேஸ், ரைட் டு பிரைவசி ஆகட்டும், மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட கேரளா ஹைகோர்ட்டோட ரைட் டு இன்டர்நெட் ஆகட்டும், மேனகா காந்தியோட
ரைட் டு மூவ் டு அதர் கண்ட்ரி ஆகட்டும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆர்டிகல் 21ல இருக்கக்கூடிய முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்ஸ். அடுத்ததா வந்து ஒரு முக்கியமான அடிப்படை உரிமை அப்படின்னு எடுத்தா ஆர்டிகல் 21A, ஆர்டிகல் 21A. ஸோ ரைட் டு எஜுகேஷன். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிகல். ஏன் அப்படின்னா ஏ, ஸோ இங்கெல்லாம் வந்து நம்ம இனி பார்க்க போற லெசன்ஸ்ல இந்த மாதிரி ஆர்டிகல் நம்பர் கூட ஏ, ஆர்டிகல் நம்பர் கூட பி, பார்ட் 4A ஃபண்டமெண்டல் டியூட்டி, இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அதுலேருந்து நீங்கள் ஒரு விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இது இந்தியன் கான்ஸ்டியூஷன் வரும்போது இல்லை, அதுக்கப்புறம் ஆட் பண்ணப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் வரும்போது கிடையாது, அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பில் ஆட் பண்ண ஒரு விஷயம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஆர்டிகல் 21A ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆர்டிகல், அதிகமாக எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஆர்டிகல். ரைட் டு எஜுகேஷன், கல்வி கற்கிறதுக்கான உரிமை. சரிங்களா? ஒருத்தனுக்கு வந்து இந்தியனா இருக்காங்க அப்படின்னா, இதுவும் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 21A போத் சிட்டிசன்ஸ் அண்ட் ஃபாரினர்ஸ் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு ரைட் டு எஜுகேஷன் இருக்கு. அவனுக்கு வந்து கல்வி கற்கிறதுக்கான உரிமை இருக்கு. இந்த ரைட் டு எஜுகேஷன் 21A இன்னும் ஸ்பெசிஃபிக்கா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்தியாவில் 6ல இருந்து 14 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு, 6ல இருந்து 14 வயசு ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஜெண்டர், கேஸ்ட், ரிலீஜியன், 6ல இருந்து 14 வயசுக்குள்ள இருக்கிறவனுக்கு என்ன அப்படின்னா, அவனோட அடிப்படை உரிமை கல்வி கற்கிறதுக்கான அடிப்படை உரிமை அவனுக்கு இருக்கு. அவனுக்கான கல்வி கற்கிறதுக்கு வந்து ஸ்டேட் வந்து அவனுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும். ஸ்டேட் அவனுக்கு எஜுகேஷன் கொடுக்கல அப்படின்னா ஸ்டேட் மேல வந்து சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடலாம். ஸோ அவனோட அடிப்படை உரிமை இருக்கு. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் அவனுக்கு வந்து கண்டிப்பா எஜுகேஷன் கொடுத்தே ஆகணும். கம்பல்சரி எஜுகேஷன் கொடுத்தாகணும். கம்பல்சரி. ஸோ எஜுகேஷன் கொடுக்கல அப்படின்னா அவனோட ஃபண்டமெண்டல் ரைட் வயலேட் ஆகுது. அவனோட அடிப்படை உரிமை வந்து பாதிக்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ 6ல இருந்து 14 வயசு, அதுவும் ரொம்ப முக்கியம். இந்த வயசு நிறைய இடங்கள்ல மாறும். 6ல இருந்து 14 வயசு வரைக்கும். பிலோ 6 இயர்ஸ் கண்டிப்பா எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது டிபிஎஸ்பியில் இருக்கு. ஃபண்டமெண்டல் ரைட்ல கிடையாது. ஸோ இந்த விஷயத்தை இங்க தெளிவுபடுத்திக்கிறேன். 6ல இருந்து 14 வயசு வரைக்கும் தான் அடிப்படை உரிமை. 6க்கு கம்மியா இருக்கீங்க, எஜுகேஷன் வேணும் ஸ்டேட்டை போய் கேட்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு அடிப்படை உரிமை அங்க கொடுக்கல. 14 வயசு தாண்டிட்டீங்க, போயிட்டு ஸ்டேட்டை போயிட்டு எனக்கு எஜுகேஷன் கொடுங்கன்னு கேட்க முடியாது. ஏன்னா நீங்க அந்த வயசை தாண்டிட்டீங்க. இப்போ 6ல இருந்து 14 வயசுக்குள்ள இருக்கவும் கம்பல்சரி எஜுகேஷன் வந்து ஸ்டேட் வந்து கொடுக்கணும். அதுதான் ஆர்டிகல் 21A. ஏ என்ன குறிக்குது? பின்னாடி காலத்துல ஆட் பண்ணப்பட்டது. அப்ப எப்ப ஆட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா 2002ல ஆட் பண்ணிருக்காங்க. 2002ல ஆட் பண்ணிருக்காங்க. இப்ப ஆட் பண்ணும்போது ஒரு சட்ட திருத்தம் பண்ணி தானே ஆட் பண்ணிருப்பாங்க. இப்ப அந்த சட்ட திருத்தமோட நம்பர் என்ன, எத்தனாவது சட்ட திருத்தம் அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. 86th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த ஆர்டிகல் 21A அப்படிங்கறது ஒண்ணு ஆட் பண்ணதும் அல்லாம டிபிஎஸ்பி இருந்துச்சு இல்லையா, அந்த டிபிஎஸ்பியில் கொஞ்சம் சேஞ்சும் பண்ணியிருக்காங்க. ஆர்டிகல் 45ல் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிலோ 6 இயர்ஸ்ல இருக்கவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத டிபிஎஸ்பியில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கும் டிபிஎஸ்க்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போதைக்கு டிபிஎஸ்பி பற்றி தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்ததாக அதை தான் பார்க்க போகிறோம். எப்படி அடிப்படை உரிமைன்னு ஒரு சாப்டர் பார்க்குறோம், அதே மாதிரி டிபிஎஸ்பின்னு ஒரு சாப்டர் பார்ப்போம். சிலது ஃபண்டமெண்டல் ரைட்ல கொடுத்துருக்காங்க, சில உரிமைகள் டிபிஎஸ்பியில் இருக்கு. ஸோ ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத அடுத்த லெசன்ல பார்ப்போம். ஆனால் இப்போ தெரிஞ்சுக்கோங்க, ஆர்டிகல் 35 தாண்டிடுச்சு இல்லையா, 35 தாண்டி 36 போயிடுச்சுன்னா அது டிபிஎஸ்பிக்குள்ள போயிடுச்சு. இப்போ ஆர்டிகல் 45 அது எங்க இருக்கு? டிபிஎஸ்பியில் இருக்கு. இப்போ 86வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் சட்ட திருத்தம் சட்டம் 2002ல ஒரு சட்டம் போடுறாங்க. இந்த சட்டம் மூலியமா 6ல இருந்து 14 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு பிற்பாடா வந்ததுதான் ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிற ஆக்ட் 2005. ஸோ ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு சட்டம் மூலியமா எல்லாத்துக்கும் வந்து இந்த உரிமை வந்து இந்தியாவில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆர்டிகல் 21A அமெண்ட் பண்ணும்போதே என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஃபண்டமெண்டல் டியூட்டியும் ஒன்று அமெண்ட் பண்ணியிருக்காங்க, அடிப்படை கடமையும் அமெண்ட் பண்ணியிருக்காங்க, திருத்தம் பண்ணியிருக்காங்க, டிபிஎஸ்பியும் திருத்தம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன திருத்தம் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த அந்த சாப்டர்லையும் பார்ப்போம். தி ஸ்டேட் ஷால் ப்ரொவைட் ஃப்ரீ, அதுவும் நான் கம்பல்சரி தான் சொன்னேன், ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கணும். அது ஒரு முக்கியமான விஷயம். வெறும் கம்பல்சரி எஜுகேஷன் இல்லை, ஃப்ரீ எஜுகேஷன், இலவசமான கல்வி வந்து ஸ்டேட் கண்டிப்பாக கொடுத்து ஆகணும். ஸ்டேட்டோட இலவச கல்வி வேணாம், நாங்கள் பிரைவேட்டுக்கு போய் காசு கொடுத்து படிச்சுக்கலாம். ஆனால் பிரைவேட்டுக்கு போய் காசு கொடுத்து படிக்க முடியாத ஒருத்தனுக்கு வந்து கண்டிப்பாக இலவசமாக கல்வி வந்து கொடுத்தே ஆகணும். ஸோ ஸ்டேட் ஷால் ப்ரொவைட் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் டு ஆல் சில்ட்ரன் ஆஃப் த ஏஜ் ஆஃப் 6 to 14 years, 6லேருந்து 14 வயசுக்குள்ள இருக்கவங்களுக்கு இந்த எஜுகேஷன் கொடுத்தாகணும். அதனால தான் நீங்கள் போயிட்டு ஒரு 5வது வரைக்கும் இருக்கக்கூடிய பிரைமரி ஸ்கூல் ஆகட்டும் இல்லை ஹை ஸ்கூல் ஆகட்டும், இப்போ அட்மிஷனுக்குன்னு கேட்கும்போது கவர்மெண்ட் ஸ்கூலில் உங்களை டிக்ளைன் பண்ணவே முடியாது. ஸோ நடுவில் இருந்தால் கூட சேர்த்திப்பாங்க.
அகாடமிக் இயரோட நடுவுல இருந்த வேற ஒரு ஸ்கூல்ல பாதி வருஷம் படிச்சுட்டு நீங்க பாதி வருஷம் வந்தா கூட பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்த மாட்டாங்க. ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்திருவாங்க. ஏன் அப்படின்னா அப்படி சேர்த்தல அப்படின்னா அந்த பையனோட அடிப்படை உரிமை அங்க பாதிக்கப்படுது இல்லையா? உடனே அவன் கேஸ் போடுவான். அதனால நடுவுல இருந்தா கூட அவனை சேர்த்தி தான் ஆகணும். The state shall provide free and compulsory education. 6 முதல் 14 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் அரசு இலவச மற்றும் கட்டாய கல்வியை வழங்கியே ஆக வேண்டும், வழங்கணும். இதான் வந்து ஆர்டிகல் 21(a) குறிப்பிட்டிருக்காங்க. திஸ் ப்ரொவிஷன் பாருங்க, நான் இன்னொன்னு சொன்னேன். 14 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் அடிப்படை உரிமை என்ன அப்படின்னா எலிமெண்டரி எஜுகேஷன் கொடுக்கணும். சரிங்களா? ஹையர் எஜுகேஷன் காலேஜ் லெவல் எஜுகேஷன் கண்டிப்பா ஒருத்தனுக்கு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரியா கொடுத்தாகணும் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது. அதையும் தெளிவுபடுத்திக்கலாம். திஸ் ப்ரொவிஷன் மேக்ஸ் ஒன்லி எலிமெண்டரி எஜுகேஷன் a fundamental right and not higher education or professional education. தொடக்க கல்விக்கு மட்டும்தான். சரிங்களா? தொடக்க கல்விக்கு மட்டும்தான் இதோட அடிப்படை உரிமை. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய உயர்கல்வி ஆகட்டும், இல்லை ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல் இன்ஜினியரிங், லா, மெடிக்கல் சீட் இதெல்லாம் கண்டிப்பா அவனுக்கு கொடுத்தாகணும் அப்படிங்கிற எந்த விதமான கட்டாயமும் ஸ்டேட் மேல கிடையாது. அதையும் ஆர்டிகல் 21(a) தெளிவுபடுத்திடலாம். இப்போ ஆர்டிகல் 21(a) 86th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2005 அதுக்கப்புறம் ஒரு சட்டமும் போடுறாங்க. 6 to 14 years free and compulsory education, both citizen and alien. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. So both citizen and alien ரெண்டு பேத்துக்குமே பாத்தீங்கன்னா இந்த உரிமையும் கொடுக்கப்பட்டிருக்கு. 86வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002ல இதை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 45ல இருக்கக்கூடிய டிபிஎஸ்பியும் இந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அமெண்ட் பண்ணியிருக்கு. அதையும் வந்து மாற்றிருக்கு. ஆர்டிகல் 45 பார்க்கும்போது இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். என்ன அப்படின்னா இதுதான் 6 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு டிபிஎஸ்பியில் குறிப்பிட்டிருக்காங்க. 6லேருந்து 14 நம்ம இதில் குறிப்பிட்டாங்க. இதில் அடிப்படை உரிமைகளை குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ ஆர்டிகல் 21 பார்த்தோம் இல்லையா? லாஸ்ட் கிளாஸ்ல ஆர்டிகல் 21 பார்த்தோம். இந்த கிளாஸ்ல ஆர்டிகல் 21(a) ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஸோ இதுவும் சிட்டிசனுக்கும் நான் சிட்டிசன் ரெண்டு பேத்துக்கும். அதே மாதிரி இதுவும் சிட்டிசனுக்கும் நான் சிட்டிசனுக்கும். ஆர்டிகல் 21(a) அப்படிங்கிறது எஜுகேஷன். அடுத்ததா ஆர்டிகல் 22. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான ஆர்டிகல். ஆர்டிகல் 22 சில ஆர்டிகல்ஸ் இருக்கும் சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆர்டிகல் 21 அப்படின்னாலே ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டின்னு சொல்லிடுவாங்க. வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்தின் பாதுகாப்பு. இதுக்கு கீழே நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை அந்த ஆர்டிகளுக்குள்ள படிச்சுக்கலாம். அதே மாதிரி லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தா ஆர்டிகல் 20 போட்டோன்னே ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஆஃப் அஃபென்சஸ், இதான் வந்து ஆர்டிகளோட டைட்டில். அதுக்கு கீழே நிறைய இருந்துச்சு. ஸோ வெறும் கன்விக்ட் ஆனவனுக்கு மட்டும் இல்லை, அக்யூஸ் ஆனவனுக்கும் அப்படிங்கிறத உள்ள பார்த்தோம். அதே மாதிரி ஆர்டிகல் 19 ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஒரே வரியில சொல்லிடலாம். அதுக்கப்புறம் அதில் 6 ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஆர்டிகல் 21(a) ரைட் டு எஜுகேஷன். அதுல இன்னும் 2-3 விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கு. 6லேருந்து 14க்கு மட்டும் தான் எஜுகேஷன். அதுவும் அந்த எஜுகேஷன் என்ன எஜுகேஷன் சொல்லுது? வெறும் எலிமெண்டரி எஜுகேஷன் மட்டும் தான் சொல்லுது. தொடக்க கல்வி மட்டும். இதெல்லாம் அதுக்குள்ள இருக்கு. அதே மாதிரி ஆர்டிகல் 22 அப்படின்னா டாபிக்கா என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்னா இல்லாட்டி ப்ரொடெக்ஷன் ஆஃப் பர்சன்ஸ் அகெயின்ஸ்ட் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படி சொல்லலாம். ஸோ ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்னா வந்து இந்த தடுப்பு விசாரணை அப்படிங்கிறது தான் வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளா வந்து ஆர்டிகல் 22ல வந்து 2 இருக்கு. ஒன்று வந்து புனிட்டிவ், இன்னொன்று வந்து ப்ரிவென்டிவ். ப்ரிவென்டிவ் அப்படிங்கிறது தடுப்பு. நடக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணோம் அப்படின்னா அது ப்ரிவென்டிவ். நடந்துருச்சு, நடந்ததுக்கான தண்டனை புனிட்டிவ். சரிங்களா? இது வந்து புனிட்டிவ் அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு கிரைம் இருக்கு. அந்த கிரைம் நடக்காம பண்ணீங்க அப்படின்னா ப்ரிவென்டிவ். அந்த கிரைம் நடந்ததுக்கான ஆக்ஷன் பண்ணணும் இல்லையா? கொலை பண்ணிட்டு அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் இல்லையா? அது புனிட்டிவ். கொலை பண்ணாம தடுக்கிறது ப்ரிவென்டிவ். அவ்வளவுதான். இப்போ ஆர்டிகல் 22ல ரெண்டுமே வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. புனிட்டிவ் ஒன்று, ப்ரிவென்டிவ் ஒன்று. ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டான், அவனை அரெஸ்ட் பண்ணியாச்சு, அவன் மேல அக்யூசேஷன் கொடுத்தாச்சு, கேஸ் நடக்குது. கேஸ் நடந்து அவன் மேல எவிடன்ஸ் எல்லாம் இது பண்ணி சப்போர்ட் பண்ணி அவன் மேல தண்டனையும் கொடுத்தாச்சு. இப்போ தண்டனை கொடுத்தாலும் அவனுக்கு உண்டான சில உரிமைகள் இருக்கு. என்னெல்லாம் உரிமைகள் இருக்கு இந்த ஆர்டிகல் 22ல குறிப்பிட்டிருக்காங்க. சரி, அதே மாதிரி இன்னொருத்தன் இந்த கிரைம் நடக்கக்கூடும், இவன் வெளியே இருந்தான் அப்படின்னா இவனை கொலை பண்ணிடுவான். இவன் வெளியே இருந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய கலவரம் கண்டிப்பா உண்டாகும். உடனே என்ன பண்றாங்க, அவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ என்னன்னா ப்ரிவென்டிவா இவன் வெளியே இருந்தாருன்னா இதெல்லாம் நடக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சில லாஜிக்கல் ஆர்குமெண்ட்ஸோட அவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போ அரெஸ்ட் பண்ணினாலும் அவருக்கு உண்டான சில உரிமைகள் இருக்கு.
அந்த உரிமைகள் என்னென்ன ஆர்டிகல் 22ல குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதான் வந்து ப்ரொடெக்ஷன் டு பர்சன்ஸ் ஹூ ஆர் அரஸ்டட். யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இப்போ எவ்வளோ பேர் ஜெயிலில் இருக்காங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கும் சில உரிமைகள் இருக்கு. ஆர் டீடைன்டு, கைது செய்யப்பட்ட அல்லது தடுத்து வைக்கப்பட்டுள்ள நபர்கள். டீடைன்ட் அப்படின்னா தடுத்து வச்சிருக்காங்க, ஹோம் அரெஸ்ட்ல வச்சிருக்காங்க, ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சிருக்காங்க, இல்ல அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் வச்சிருக்காங்க, இல்ல அரெஸ்ட் பண்ணி ஜெயிலே வச்சிருக்காங்க, இன்னும் அவன் கிரைம் பண்ணக்கூடும் அப்படிங்கறக்காக அவனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க 2 பேத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா சில உரிமைகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பனிஷ்மெண்ட் ஆஃப்டர் ட்ரையல் அண்ட் கன்விக்ஷன். ஒருத்தனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, 24 ஹவர்ஸ்க்குள்ள என்ன பண்ணும், அவனை வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணணும். இது லீவா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, அது எக்ஸப்ட். ஹாலிடேஸா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து மைனஸ் பண்ணிக்கணும். டிராவலிங் ஹவர்ஸ், ஸோ கோர்ட்டுக்கும் இதுக்கும் டிராவலிங் ஹவர்ஸே பார்த்தீங்கன்னா 20 மணி நேரம். இப்போ அரெஸ்ட் பண்ணவனே உடனே வண்டி எடுத்துட்டு போனாதான் கோர்ட்டுக்கு போக முடியும். அதனால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த டிராவலிங் ஹவர்ஸை நெக்லெக்ட் பண்ணிடலாம், ஹாலிடேஸை நெக்லெக்ட் பண்ணிடலாம். இந்த ரெண்டுத்தையும் நெக்லெக்ட் பண்ணி 24 மணி நேரம் உங்களுக்கு இருக்கு, அந்த 24 மணி நேரத்துக்குள்ள அரெஸ்ட் பண்ணணும், கொண்டு போய் கோர்ட்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணும். மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ண பின்னாடி கோர்ட் பர்மிஷன் கொடுத்துச்சு அப்படின்னா தான் அவனை போலீஸ் கஸ்டடியோ ஜுடிஷியல் கஸ்டடியிலயோ வைக்க முடியும். கோர்ட் பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னா போலீஸ் கஸ்டடியிலயோ ஜுடிஷியல் கஸ்டடியிலயோ வச்சுக்கலாம். ஸோ போலீஸ் கஸ்டடி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, மேஜிஸ்ட்ரேட்டை போறாங்க, இந்த மாதிரி இந்த கேஸ்க்காக அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், இன்னும் எந்த விதமான அவனு மேலே எவிடன்ஸ் இல்லை, அக்யூசேஷன்ஸ் இல்லை, என்ன கிரைம்னு மட்டும் சொல்லி எதுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இவனை வந்து ஒரு 15 நாள் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம் உங்க கஸ்டடியில் வச்சு. இதான் போலீஸ் கஸ்டடி. அவன் மேலே கேஸ் நடக்குது, ஸோ அவன் மேலே கேஸ் போட்டாச்சு, அந்த கேஸ் வந்து வாதாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவனை கஸ்டடியில் வச்சா அது ஜுடிஷியல் கஸ்டடி. அவ்வளோதான், சிம்பிள். போலீஸ் கஸ்டடி எக்காரணத்துக்கு ஒன்றும் 14 நாளுக்கு மேலே போகக்கூடாது. ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணி அவனை போலீஸ் கஸ்டடியில் 14 மேலே வைக்கக்கூடாது. ஜுடிஷியல் கஸ்டடியில் மேக்ஸிமம் 180 டேஸ் வைக்கலாம். ஆனால் கன்வென்ஷனாக எவ்வளோ நாள் வைக்கணும் அப்படின்னா அவனையும் 60 நாள் தான் வைக்கணும். 60 நாளுக்கு மேலே வந்து ஜுடிஷியல் கஸ்டடியிலே வச்சுக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து இன்னொரு ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஆர்டிகல் 22 இந்த அரெஸ்ட் பண்ணவங்களுக்கும் டீடைன் ஆனவங்களுக்கும் தடுத்து வைக்கப்பட்டவங்களுக்கும் கைது செய்யப்பட்டவங்களுக்கும் உண்டான உரிமையை கொடுக்குது. ஸோ முதல்ல என்ன சொல்லுது அப்படின்னா யாரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணாலும் 24 மணி நேரத்தில் வந்து மேஜிஸ்ட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணி வரணும். அந்த 24 மணி நேரம் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுவார், ஒன்னா போலீஸ் கஸ்டடி பர்மிஷன் கொடுப்பாங்க. போலீஸ் கஸ்டடி அப்படின்னா அது இன்னும் கேசஸ் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடியே இருக்கிறதான் போலீஸ் கஸ்டடி. அது 15 நாளைக்கு மேலே எக்காரணத்தை கொண்டு கொடுக்கக்கூடாது. அடுத்தது வந்து ஜுடிஷியல் கஸ்டடி. ஜுடிஷியல் கஸ்டடி அப்படிங்கும்போது மேக்ஸிமம் 180 நாள், ஆனால் கன்வென்ஷனா 60 நாள் தான் அவனையும் வச்சுக்கணும். 60 நாளுக்கு மேலே வைக்கணும் அப்படின்னா அதுக்கு உண்டான செட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. ஸோ சில எக்ஸப்ஷன்ஸ்லாம் தான் கொடுப்பாங்க. அவனை வந்து அன்லாஃபுல் ஆக்ட், டெரரிசம் ஆக்ட், இந்த மாதிரி ஆக்ட்ஸ் மூலியமா அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா 60 நாளைக்கு மேலே வைக்கலாம். சரி, 60 நாள் வச்சாச்சு, ஜுடிஷியல் கஸ்டடி மேக்ஸிமம் 60 நாள் வச்சாச்சு, அவன் மேலே எந்த எவிடன்ஸும் இல்லை. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அவனை பெயிலில் விட்டுறணும். எவிடன்ஸ் சப்மிட் பண்ண முடியல அப்படின்னா எவிடன்ஸ் அவன் மேலே என்னதான் அக்யூசேஷன் இருந்தாலும் எவிடன்ஸ் இல்லை அப்படின்னா பெயிலில் வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா ரிலீஸ் பண்ணிடணும். எப்போ அடுத்தது எவிடன்ஸ் கிடைக்குதோ அப்போ மறுபடியும் அவனை அரெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பெயிலில் ரிலீஸ் பண்ணிடணும். ஸோ இது எல்லாமே நார்மலான சர்க்கம்ஸ்டன்ஸுக்கு. எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டன்சஸ், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு கலவரம் நடக்க போகுது, ஒருத்தனுக்கும் இன்னொருத்தருக்கும் டெரரிஸ்ட் லிங்கோட ஆர்கனைசேஷன்ஸில் லிங்க் இருக்குது. ஸோ வெளியே இருந்தான் அப்படின்னா அவங்க இன்சைட் அஃபென்ஸ் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வெளியே இருந்தான் அப்படின்னா ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் வரக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியே இருந்தான் அப்படின்னா ஒரு பெரிய வயலன்ஸ் கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்குது. ப்ரிவென்டிவா, அதனால முன்னெச்சரிக்கையாக ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுதான் வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். ஸோ ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்லையும் புனிட்டிவ் டிடென்ஷனுக்கும் உண்டான இன்னொரு வித்தியாசம் என்ன அப்படின்னா ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் அரெஸ்ட் பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஓட்டு உரிமை இருக்கான்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு ஓட்டு உரிமை இருக்குது. இவங்க வந்து ஓட்டு போடலாம். ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் இருக்கவங்க ரைட் டு ஓட் இருக்குது. ஆனால் ஜெயிலில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஓட் பண்ணுறதுக்கான உரிமை கிடையாது. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். ப்ரிவென்டிவ் ஏன்னா முன்னெச்சரிக்கையாக தானே அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ ஒரு எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா அவருக்கு ஓட்டு உரிமை இருக்குது. போஸ்டல் ஓட்டு வந்து போடலாம், வெளியே போக முடியாது, போஸ்டல் ஓட்டு வந்து போடலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே ப்ரொடியூஸ் பண்ணோம், எதுக்காக அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் அந்த அரெஸ்ட் ஆனவங்களுக்கு வந்து சொல்லணும். ஸோ அரெஸ்ட் பண்ணப்பட்ட பர்சன்ஸோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணுறணும். அரெஸ்ட் பண்ணப்பட்டவன் வந்து அவனுக்கு வந்து சான்ஸ் கொடுக்கணும். அவன் வந்து எதுக்காக அரெஸ்ட் பண்ணிக்காங்கன்னு சொன்னதும் இல்லாமல் அவனுக்கு பேசுறதுக்கும் அவனுக்கு வந்து சான்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி அடிப்படை உரிமைகள் எல்லாமே கொடுக்கணும் அப்படிங்கிறது ஆர்டிகல் 22 வந்து குறிப்பிட்டிருக்காங்க. கிராண்ட்ஸ் ப்ரொடெக்ஷன் டு பர்சன் ஹூ ஆர் அரெஸ்டட் ஆர் டீடைன்.
உங்க 2 பேத்துக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. புனிட்டிவ், ப்ரிவென்டிவ். ஸோ யாரெல்லாம் ப்ரிவென்டிவ் எல்லாம் வந்து ஐ மீன் முன்னெச்சரிக்கையா அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதும் தெளிவுபடுத்திருக்காங்க. சில சட்டம் மூலியமா தான். சும்மா வந்து ஒருத்தனை வந்து முன்னெச்சரிக்கையாக உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட முடியாது. அது வந்து சட்டம் மூலியமா டிஃபைன் ஆயிருக்கணும். அதுக்குண்டான லாஜிக்கல் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கணும். ஸோ ஒண்ணு என்ன, யுயாபால அரெஸ்ட் பண்ணலாம். அன்லாஃபுல் ஆக்ஷன் ப்ரிவென்ஷன் ஆக்ட், டெரரிசம் ஆக்ட் மூலியமா அரெஸ்ட் பண்ணலாம். ஸோ ப்ரூவ் பண்ணணும் அவனுக்கும் டெரரிஸ்ட் லிங்க் இருக்கு அப்படிங்கிறது எவிடன்ஸ் மூலமா ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்ல தாராளமா அரெஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்ல அரெஸ்ட் பண்ணவங்கள இந்த 24 ஹவர்ஸ்க்குள்ள ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னும் டைம் எக்ஸ்டெண்டபிளா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 30 டேஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா மேஜிஸ்ட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணாம வெறும் போலீஸ் கஸ்டடியிலே ஜெயிலே கூட வச்சிருந்துக்கலாம். இந்த மாதிரி சில எக்ஸெப்ஷன்ஸும் இருக்கு. ஸோ அதான் வந்து ஆர்டிகல் 22. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆர்டினரி லா, ரைட் டு இன்ஃபார்ம் டு த கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட். அரெஸ்ட் பண்ணோடனே கைது செய்யப்பட்ட அடிப்படையில் எந்த அடிப்படையில் அவனை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிடணும். அது அவனோட உரிமை. அதே மாதிரி ரைட் டு கன்சல்ட் அண்ட் டிஃபெண்டட் பை லீகல் பிராக்டிஷனர், இதுவும் அவனோட உரிமை. ஸோ அவன் வந்து ஒரு லாயரை வந்து கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னா தாராளமா அவனை அலோவ் பண்ணணும். அவன் லாயருக்கு ஃபோன் பண்ண டைம் கொடுக்கணும். அவன் உடனே அவன் லாயர் இருந்தாங்க அப்படின்னா லாயருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், க்ளோஸ் ரிலேட்டிவ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும், யாராவது ஒருத்தர் கண்டிப்பா தெரிவிக்கணும். இதுவும் பார்த்தீங்கன்னா ரைட் டு கன்சல்ட், இதுவும் ஒருத்தனோட அடிப்படை உரிமை. ரைட் டு பி ப்ரொடியூஸ்ட் பிஃபோர் அ மேஜிஸ்ட்ரேட் வித்தின் 24 hours எக்ஸ்க்ளூடிங் த ஜேர்னி டைம். ஜேர்னி டைம் கம்மி பண்ணிருங்க. பப்ளிக் ஹாலிடேஸ்னா அதையும் எடுத்துருங்க. இதெல்லாம் எடுத்துட்டு கண்டிப்பா மேஜிஸ்ட்ரேட்டை கண்டிப்பா 24 மணி நேரத்துக்குள்ள ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்கு மேல ஜெயில வச்சிருக்கவே கூடாது. ஐ மீன் போலீஸ் கஸ்டடியில வச்சிருக்கவே கூடாது ப்ரொடியூஸ் பண்ணாம. அதே மாதிரி ரைட் டு ரிலீஸ்ட் ஆஃப்டர் 24 hours அன்லெஸ் த மேஜிஸ்ட்ரேட் அத்தாரைஸ் ஃபார் 24 மணி நேரத்துக்குள்ள மேஜிஸ்ட்ரேட்டை கொடுக்கணும். மேஜிஸ்ட்ரேட் பர்மிஷன் கொடுத்தாரு அப்படின்னா ஒரு 15 நாள் போலீஸ் கஸ்டடியில் வச்சுக்கலாம். இன்னும் ஜுடிஷியல் கஸ்டடியில் எக்ஸ்டெண்ட் வச்சுக்கலாம். அது அடுத்த கட்டம். ஒருவேளை மேஜிஸ்ட்ரேட் பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னா உடனே அவர் என்ன பண்ணிடணும் அப்படின்னா ரிலீஸ் பண்ணிடணும். ரைட் டு பி ரிலீஸ்ட் ஆஃப்டர் 40 hours. ஸோ ஒருவேளை சில காரண கட்டத்துக்கால 24 மணி நேரம் தாண்டி மேஜிஸ்ட்ரேட்டை பார்க்க முடியல நீங்க, அப்பவும் அவர் என்ன பண்ணிடணும் அப்படின்னா ரிலீஸ் பண்ணிடணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஆர்டிகல் 22ல ஆர்டினரி லா கீழே கொடுத்துருக்காங்க. இது இன்னொன்று ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லா இருக்கு. சரிங்களா, முன்னெச்சரிக்கையா அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு என்னென்ன அப்படின்னா இது வந்து 2 பேத்துக்குமே போத் சிட்டிசன்ஸ் அண்ட் ஏலியன்ஸ். ஸோ குடிமக்களுக்கும் வெளிநாட்டவர்களுக்கும் 2 பேத்துக்குமே இந்த உரிமை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த டிடென்ஷன் 3 மந்த்துக்கு மேல எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது. ஒருத்தர் வந்து ஹோம் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா அவர் வந்து 90 நாளைக்கு மேல வந்து வச்சிருக்க முடியாது. அன்டில் ஹைகோர்ட் பர்மிஷன் கொடுத்துச்சு அப்படின்னா வச்சுக்கலாம். ஸோ அதான் நான் இங்க சொல்லியிருந்தேன். ஸோ 60 டேஸுக்கு மேல வச்சுக்க முடியாது. மெயினா ஆர்டினரி லா 60 டேஸ். ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்னா 90 டேஸ் மேல வைக்க முடியாது. ஹைகோர்ட் பர்மிஷன் கொடுத்துச்சு அப்படின்னா 90 டேஸ்க்கு மேல வைக்கலாம். அதுவும் 180 டேஸ் தான். 180 டேஸுக்கு மேல எக்காரணத்தை கொண்டும் வந்து ஒருத்தனை வந்து ஜுடிஷியல் கஸ்டடியில வச்சிருக்கவே முடியாது. கிரவுண்ட்ஸ் ஆஃப் டிடென்ஷன் என்ன, எதுக்காக இவனை வந்து முன்னெச்சரிக்கையா வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிறத கண்டிப்பா வந்து தெரியப்படுத்தியே ஆகணும். அடுத்தது அவருக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்கணும். ஸோ ஒருத்தரை டிடென்ட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா முன்னெச்சரிக்கையா அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க அந்த நபருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும் அவர் வந்து டிஃபெண்ட் பண்றதுக்காக. ஸோ என் மேல இந்த தவறு இல்லை, என்னை எதுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். டிஃபெண்ட் பண்றதுக்காகவும் அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும். ஸோ அதான் வந்து ஆர்டிகல் 22ல ஆர்டினரி லா அரெஸ்ட் பண்ணவங்களுக்கு உண்டான உரிமைகள், ப்ரிவென்டிவ் லா சரிங்களா, அதாவது முன்னெச்சரிக்கையா அரெஸ்ட் பண்றதுக்கு உண்டான உரிமைகள். இந்த 2 இதுவும் வந்து என்னென்ன உரிமைகள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தோம். ஸோ ஆர்டிகல் 19 லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஆர்டிகல் 20, ஆர்டிகல் 21, ஆர்டிகல் 21A, ஆர்டிகல் 22 இந்த 4 ஆர்டிகல் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ஆர்டிகல் 23ல இருந்து பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இ கிளாஸ் IAS அகாடமி.